எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்க, தெய்வ கடாட்சம் பெருக பூஜை அறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ரகசியமான ரொம்ப முக்கியமான பூஜை அறை குறிப்புகள்ங்க. நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரிங்க, நம்மளுக்காக ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு உணர்த்துறது தாங்க நம்மளோட தெய்வீகம். நம்மளோட தெய்வீகம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தெய்வம் இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு உணர்த்துவது தான் நம்ம கடவுள்கள். நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரிங்க, பெருசாக எந்த இதுவுமே ஆகாமல் நம்மளை கவசம் போல் காக்கிறதாங்க நம்மளோட தெய்வ சக்தி. நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட தெய்வ சக்தி. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க. இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கஜலட்சுமி விளக்கு. இது ஒரு வெள்ளி விளக்குங்க. இந்த விளக்குக்கு பின்னாடியும் ஒரு லட்சுமி இருக்காங்க பாருங்கள். இந்த லட்சுமி இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணுங்க. இந்த சந்தன குங்குமம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தொட்டு வைப்பாங்க. அது நீங்கள் உங்களோட முறைப்படி நீங்கள் தொட்டு வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு பின்னாடி லட்சுமி இருந்தாங்க பாருங்கள், இந்த விளக்குக்கு பின்னாடி இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலே வைக்க தேவையில்லைங்க, சந்தன குங்குமம் வைக்க தேவையில்லை. அந்த விளக்கில், அந்த கஜலட்சுமி விளக்கில் பின்னாடி லட்சுமி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணுங்க. அடுத்து நாம் எண்ணெய் நிரப்பிட்டு அதுக்கு பின்னாடி தாங்க விளக்கு ஏற்றணும். இப்போ இந்த திரி இருக்கு இல்லையா, திரி எப்போவுமே இந்த மஞ்சள் திரி, சிவப்பு திரி, பச்சை கலர் திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். வீட்டில் அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சம் பெறுகிறத நீங்கள் பார்க்க முடியுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியுங்க. அதுவும் இந்த எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி தாங்க திரி போடணும். அந்த திரியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒத்தை திரியை போடவே கூடாதுங்க. நல்ல விஷயங்களுக்கு ஒத்தை திரி போடவே கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் கலசம் கட்டாயமாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கக்கூடியது இந்த கலசம் வைக்கிறதுங்க. இந்த கலசத்தோட நூல் பார்த்திங்கன்னா செம்பு எடுத்துகிட்டு போய், வெண்கல செம்பு அப்படி இல்லை பித்தளை செம்பு எடுத்துகிட்டு போய், மண் செம்பு, இது எதுலையாச்சும் பார்த்திங்கன்னு சொன்னால் கோவிலில் நூல் கட்டி தட்சணை கொடுத்துட்டு நூல் கட்டி வாங்கிட்டு தாங்க நம்ம முறைப்படி நம்ம வைக்கணும். இது ஃபுல்லாக என்ன சந்தன குங்குமம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுற்றி இந்த தேங்காயை சுற்றி சந்தன குங்குமம் வச்சிடணுங்க. தினமுமே வச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேங்காய் முழுக்க நிரம்பின பின்னாடி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேங்காய் நிரம்பின பின்னாடி நாம் அதுக்கு பின்னாடி இந்த தேங்காயை எடுத்துட்டு நம்ம அப்புறம் புது தேங்காயை திருப்பி வச்சுட்டு மறுபடியும் முதல்லேருந்து சந்தன குங்குமம் வைக்கலாங்க. இந்த நூல் கரெக்டாக இருக்கந்தொட்டிக்கும் நமக்கு மாற்ற தேவையில்லைங்க. இந்த நூல் விலகினா மட்டும் நம்ம மாற்றினா போதும். அப்புறம் இந்த விளக்கு திரி இருக்கு இல்லையா, அந்த திரி விளக்கு சுடர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அப்படியே சுடர் விட்டு எரியறதாங்க ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வத்துக்கு நம்ம எப்போவுமே தினமுமே தண்ணீர் எடுத்து வச்சுட்டு, அது ஒரு மண் செம்புலங்க, நீங்கள் பித்தளை செம்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திர செம்பு, வெண்கல செம்பு, எதில் வேணாலும் வைக்கலாங்க. மண் செம்பில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் நல்லா குளுமையாக மாறிடுங்க. நல்லா மாறிட்டு அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த குலதெய்வ விளக்கும் ஒரு அகல் விளக்கு நம்ம எப்போவுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வெள்ளிக்கிழமைகள் அப்புறம் நாள் கிழமைகளில் முக்கியமான நாட்களில் தாமரை தண்டு திரி வச்சுட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க. மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடியதுங்க. இந்த விளக்கு பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே அந்த மாதிரி சுடர் விட்டு எரிகிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வீட்டில் எப்போவுமே சந்தன குங்குமம் இருக்கணுங்க. சந்தன குங்குமம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விபூதி. இந்த விபூதி என்ன அப்படின்னு சொன்னால், குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வர்றதுங்க. எப்போவுமே கைவசம் வச்சுருக்கிறது நல்லது. தினமுமே நெத்தியில் இட்டுட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கற்பூரம், நம்ம சாமிகளுக்கு தொட்டு வைப்போம்ல சந்தன குங்குமம், நம்ம நெத்தியில் இட்டுக்கிறதுக்கும் சந்தன குங்குமம். இந்த சந்தன குங்குமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வீட்டில் இருக்கணுங்க சந்தன குங்குமம். அதில் கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம்
நம்ம வந்துட்டு கையில் நசுக்கி விட்டு போட்டுட்டு அதில் கலந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதுவும் பார்த்திங்க சொன்னால் வீடே வந்துட்டு கோவில் மாதிரி மணக்குங்க. நம்ம வந்துட்டு பூஜை அறைகள் நுழைஞ்சாலே ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு திருப்தி தரும். எப்போவுமே நம்ம வீட்டில் சின்ன சின்ன சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமுமே தண்ணீரில் கழுவிட்டு நம்ம குழாய் இருக்கும் இல்லையா, வாஷ் பேசினில் இந்த குழாயின் கீழே வந்துட்டு வச்சு கழுவிட்டு, அப்படி இல்லை அபிஷேகம் செய்ய வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணீர் அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாளோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரையிற வரைக்கும் இருக்கலாங்க. கரைஞ்ச பின்னாடி அது கொஞ்ச நாளில் கரைஞ்சிருங்க. கரைஞ்ச பின்னாடி அப்போ நம்ம வந்து வேறு எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்துட்டு தெய்வ சக்தியை வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது. எப்போவுமே நம்ம வீட்டில் குபேரலட்சுமி ஃபோட்டோவோ குபேரலட்சுமி சிலையோ இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாகவே வியாழக்கிழமை ஏதாச்சும் பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு லட்சுமி குபேரரே நமக, லட்சுமி குபேரரே நமக 51 தடவை, அப்படி இல்லை 108 தடவை நம்ம நார்மலாக சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அந்த பூக்களை வந்துட்டு அம்மனோட பாதத்துலேயும் குபேரருக்கும் நம்ம சொல்லிவிட்டு அவங்க பாதத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக வந்துட்டு லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்கும், பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கும், எப்போவுமே நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே. அப்புறம் சிவப்பு கலரில் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் ஒரு துணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ஒரு பை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது போட்டு வைக்கலாம். சந்தன குங்குமம் போட்டு வைக்கலாம், பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருட்கள் போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம பூஜை அறைக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் இதுவுமே லட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமாக வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தங்க வைக்கக்கூடிய முறைங்க இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மணி இருக்கு இல்லையா, இந்த மணிக்கு வந்துட்டு எப்போவுமே சந்தன குங்குமம் தொட்டு, நந்தி இருப்பாங்க அதில், அந்த நந்திக்கு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு 2 பூக்கள் கொஞ்சம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம மணி வந்துட்டு காட்டிட்டு நம்ம பூஜைக்கு பின்னாடி நம்ம வீட்டில் மணி அடிப்போம் இல்லையா, அடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி அந்த இடத்துல வச்சிடலாங்க. இந்த பச்சை திரி, இந்த சிவப்பு திரி, மஞ்சள் திரி விளக்கு இருக்குல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் குங்குமத்தை நினச்சிட்டு மஞ்சள் நினச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி எப்போவும் தப்பி தவறி கூட செய்யவே செய்யாதீங்க. அது வந்து தீயில கருவக்கூடாதுங்க. மஞ்சள் குங்குமம் இது மாதிரி கடைகளில் பூஜா ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதை வாங்கி வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே அது வந்து கிடைக்குதுங்க திரி. இப்போ வந்துட்டு ஒரு அகல் விளக்கில் ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது போட்டுட்டு நம்ம எப்போவுமே பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி பக்கத்தில் வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம தெய்வ கடாட்சத்தை வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக தக்க வைக்கக்கூடியதுங்க இந்த முறை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிவப்பு கலர் துணி சொன்னேன், சிவப்பு கலர் துணி, சிவப்பு கலர் பை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இந்த மஞ்சள் குங்குமம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தன குங்குமம், அடுத்து இந்த குங்கும பாக்கெட் நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு வெள்ளி சின்ன உலக்கும் அன்னப்பூர்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எது வேணாலுமே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஜவ்வாது வைக்கலாம். அடுத்து வந்துட்டு வீட்டில் எப்போவுமே இந்த உருளியில் தண்ணீரில் பூக்கள் மிதக்க விடுறது தெய்வ சக்தியை அதிகரித்து தரக்கூடியதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படி எண்ணெய் சுத்தமாக இருக்கு இல்லையா, எண்ணெய் சுத்தமாக இருக்கும்போது இந்த திரி மாற்ற தேவையில்லைங்க. இதன் முதல் நாள் விளக்கு ஏற்றிட்டு மீதம் இருக்க இந்த திரியை மட்டும் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அழுக்காச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெயை நம்ம மாற்றிட்டு ஏற்றிக்கலாம். தினமுமே எண்ணெய் மாற்ற வேண்டியது இல்லைங்க. ஆனால் திரி வந்துட்டு தினமுமே கட்டாயம் வந்து மாற்றி தாங்க நம்ம விளக்கு ஏற்றணும். அதுவும் போக நம்ம வந்து பழைய திரியை நம்ம சேகரித்து வச்சுட்டு அந்த திரியை வந்துட்டு மொத்தமாக வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு ஒரு பெரிய அகல் விளக்கில் போட்டு எரிச்சிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வந்து இந்த வாடிய பூக்கள் பூஜை ரூமில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு குப்பையை சேர்த்து வைக்கவே கூடாதுங்க. முக்கியமாக வந்து இந்த சாமிகளுக்கெல்லாம் பூக்கள் வைப்போம்ல, மறுநாளே வந்து எடுத்துடணுங்க. ஒரு சில இடங்களில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை வச்சா அடுத்த வாரம் வந்துட்டு பூக்கள் வைக்கும்போது எடுப்பாங்க. அது மாதிரி வைக்கவே கூடாதுங்க. நம்ம பூஜை அறை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ வந்து பூஜை அறையில் எப்போவுமே கற்கண்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கிஸ்மிஸ் பழம், இந்த பூக்கள் இதெல்லாம் வச்சுக்கணுங்க. தினமுமே வந்து நம்மளுக்கு பிரசாதம் நம்ம எதுவும் செய்யலையா, நம்ம கொஞ்சம் கற்கண்டும் 2
இந்த கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, இதுவும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கலாங்க. இது வந்து எப்போவுமே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாகவே கற்கண்டு பூஜை அறையில் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்துட்டு மகாலட்சுமி சோழிங்க. இது வந்துட்டு பூஜா ஸ்டோர்ஸில் கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்க பூஜை சாமான்கள் விற்கிற கடையில் கிடைக்குங்க. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே கிடைக்குதுங்க. இது வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான வழிமுறைங்க. இதில் வந்து பூக்கள் வச்சுட்டு நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். இது வந்துட்டு குலதெய்வ விளக்குங்க. இந்த குலதெய்வ விளக்குக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், நம்ம காலைல ஏற்றிருக்கோம், நின்று ஒரு நிமிஷம் நின்று மனசார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறது நம்மளுக்கு அனைத்து காரியங்களுமே வெற்றிகள் கிடைக்கும். நாம் வந்துட்டு போயிட்டு நம்ம பத்திரமா வீட்டை திரும்பி வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தெய்வ சக்தியை நம்மளுக்கே வந்துட்டு தனித்துவமாக தருங்க. இந்த அகல் விளக்கு, இந்த குலதெய்வ விளக்குங்க. குலதெய்வ விளக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே வீட்டில் மண் உருளியில் தண்ணீர் நிரப்பி அதில் பூக்கள் மிதக்க விடுறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த தண்ணீர் குளுமையாக மாறிட்டு அந்த பூக்கள் வந்துட்டு ஒரு மலர்ந்து இருக்குங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரே வந்துட்டு நிறைஞ்சிருக்காங்க. தெய்வங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வீட்டில். அந்த மாதிரி அர்த்தம்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பித்தளையிலலாம் வைக்கக்கூடாது, தாராளமாக வைக்கலாங்க. பித்தளை உருளி, வெண்கல உருளிலலாம் வைக்கலாம். ஆனால் வந்துட்டு மண் உருளியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தண்ணீர் குளுமையாக மாறி நம்ம குடும்பமே ஒரு நல்ல ஒரு குளுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறை இந்த மண் உருளியில் இந்த பூக்களை மிதக்க விடுறதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்துட்டு விளக்கு, பூஜை அறையில் விளக்கு வந்துட்டு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு சிலர் ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளக்கு, பெரிய அகல் விளக்கில் மெல்லிசாக வந்துட்டு எப்போவுமே சுடர் விட்டு இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன நிறைய செலவழியும், அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நைட்டில் மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி பூஜை அறையில் வச்சு பாருங்கள். இது வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்துக்கு. பூஜை அறை வந்து எப்போவுமே இருட்டில் இருக்கக்கூடாதுங்க. எப்போவுமே நல்ல ஒரு வெளிச்சத்தில் இருக்கணும். மெல்லிசான ஒரு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்காக தான் பெரியவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி விளக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு நிரந்தர விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த சாம்பிராணி கரண்டி இருக்கு இல்லையா, இந்த சாம்பிராணி கரண்டிக்குமே பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் தொட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நாம் வந்து ஒரு 5 தடவை அப்படி இல்லைன்னா 3 இடத்துல நாம் வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ஒரு தெய்வீக பொருள். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் மரியாதை செய்யும் விதமாக வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரு காரியங்கள் செய்கிறோமா அப்போ வந்துட்டு ஆரம்பிக்க முன்னாடி நம்ம வந்துட்டு பூஜைக்கு அறையில் ஒரு பாக்ஸ்லேயோ உண்டியல்லையோ நம்மளுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கையாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ரூபாயை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு அந்த காரியத்தில் வெற்றியும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க. எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்குன்னு தனியாக நம்ம ஒரு பணத்தை நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ உண்டியல்லையோ நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வேண்டியவங்க நம்ம என்ன வேண்டியிருக்கோம் அவங்க வந்துட்டு அவங்க கையாலேயே அந்த உண்டியலை செலுத்திடலாங்க. குலதெய்வம் கோவில் உண்டியலில் நம்ம தினமுமே பூஜை அறையில் சந்தன குங்குமம் கட்டாயமாக வந்துட்டு இருக்கணுங்க. சந்தன குங்குமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த வீடே கோவில் மாதிரி இருக்கும். விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கோட திரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒற்றை திரியாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நம்ம ஒற்றை திரிக்கு மேலே இரட்டை திரி 3 4 இந்த நூலெல்லாம் எத்தனை வேணாலும் மடித்து போடலாங்க. நம்ம மடிச்சுட்டு நம்ம திரிச்சிட்டு திரி ஏற்றலாங்க. அந்த திரி வந்துட்டு விளக்குக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி வளைச்சி விட்டுறணுங்க. எங்கே நம்ம கோவிலில் ஏற்றினாலும் சரி, வீட்டில் ஏற்றினாலும் சரி, இந்த திரியை வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வளைச்சி விட்டுறணும். அந்த மாதிரி தாங்க ஏற்றணும். திரி வந்து விளக்குக்கு வெளியே வந்து நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு முடிஞ்சால் அரளிப்பூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் வச்சு நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் வணங்கிக்கிறது அது வந்து கூடுதல் பலன்களை தரக்கூடியதுங்க. இந்த அரளிப்பூக்கள் வச்சு நம்ம விளக்குக்கும் நம்ம வந்து ஏற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்மளோட முன்னோர்களும் சரி, நம்மளோட பெரியவங்களும் சரி, நிறைய பேரோட வீடுகள்லையும் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு சில ரகசிய பூஜை அறை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் பை. நன்றி, வணக்கம்.